கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3-4 வசனம் நம்ம பார்க்கும்போது நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளைகளை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடார் அன்பர்களே. அதாவது நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார் அன்பர்களே. அதுல இந்த 2 வசனத்துல 2 விஷயங்கள் சொல்லப்படுது. அதுல ஒண்ணு பார்க்கும்போது மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்க பிரவேசிக்க முடியாது. 2வது காரியம் பார்க்கும்போது பிள்ளைகளை போல தன்னை தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான் என்று இங்க சொல்லப்படுது அன்பாங்களே. ஆனால் பாவத்துல பிறந்த மனிதன் பாவக்கிரியல் தனக்குள்ள இருந்து பாவக்கிரியல் நடத்தப்படுற மனிதன் எப்படி தன்னை தாழ்த்தி கொள்ள முடியும்? நான் எதுக்கு என்னை நான் தாழ்த்தி கொள்ளணும்? ஏன் எல்லா விஷயம் நான் ஏன் தாழ்த்தி கொள்ளணும்? என்னால முடியாது என்று சொல்லி அநேக நம்ம வாக்குவாதம் பண்ணுவோம். நம்ம அப்படி இருக்கவும் மாட்டோம் அன்பாங்களே. ஆனால் எப்படிதான் நம்ம சிறு பிள்ளை போல மாற முடியும், சிறு பிள்ளை போல நம்ம தாழ்த்தி கொள்ள முடியும்? நம்ம பார்க்கும் போது யோவான் 3:3 பார்க்கும்போது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அன்பார்களே, நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டும் அன்பார்களே. அதாவது நம்ம பாவத்துல பிறந்து பாவக்கீரல் நமக்குள்ள இருக்கிறதுனால் நம்ம மாம்சத்தில் நம்ம நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போதோ பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறார். பரிசுத்த ஆவியானவர்களை பெறுகிறவர்கள் அவங்க மறுபடியும் பிறக்கிறார் அன்பார்களே. மறுபடியும் பிறந்தவர்கள், அதாவது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வர்கள் மட்டும்தான் நம்மளை சிறு பிள்ளையை போல மாற்றுவாரு. சிறு பிள்ளையை போல தாழ்மை இருக்க நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவினால நம்மளை நடத்துவார் அன்பார்களே. ஆனால் சதா காலையில் நம்ம மாம்சக்கீரல் நடத்தப்பட்டு நான் சின்ன பிள்ளை போல நான் மாறி எப்படி நான் தாழ்மை இருக்க முடியும் என்று சொல்லி நம்ம நினைக்க தேவையில்லை அன்பார்களே. ஆனால் அதுக்கு மாறாக நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். எப்படின்னா மாணவர் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நமக்குள்ள இருந்து அந்த சிறு பிள்ளையை போல மறுபடியும் பிறக்க வைத்து, சிறு பிள்ளையை போல நம்ம மாற வைத்து, சிறு பிள்ளையை போல தாழ்மை இருக்க செய்வாரு. அதாவது ஆனா குணாதிசயங்கள் அன்பாங்களே, சிறு பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் அதான் மறுபடியும் நம்ம சிறு பிள்ளை போல மாறுறது, சிறு பிள்ளையை போல நம்ம தாழ்மையா இருக்குது. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள எதிர்பார்க்கிறார் நம்மள. எதுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சிறு பிள்ளை தன் பெற்றோர்கள் எப்படி எல்லா வருஷமும் சார்ந்து கொண்டு இருப்பார்களோ அது போல நம்ம கூட பரிசுத்த ஆவியான உதவினால நம்ம எல்லா விஷயத்திலும் கர்த்தரை சார்ந்து கொண்டு அவரால் நம்ம நடத்தப்படும் போது மட்டும்தான் நம்ம சிறு பிள்ளையை போல நம்ம மாற முடியும். சிறு பிள்ளை போல நம்ம தாழ்மை இருக்கும் போது மட்டும்தான் நண்பர்களே எல்லா விஷயத்திலும் நம்ம தாழ்மையா இருக்க முடியும். தேவராஜ்யத்தை நம்ம சுதந்திர கொள்ள முடியும் அன்பார்களே. ஆகையால் பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம் சிறு பிள்ளை போல மாறி தாழ்மை இருக்க அவர் நமக்கு உதவி செய்வார் அன்பர்களே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.